திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஏரி கடலில் கலக்கும் முகத்துவார பகுதியை 7 கிராமங்களை சேர்ந்த மீனவர்களே சொந்த செலவில் தற்காலிகமாக தூர்வாரி சீரமைத்தனர். தூர்வார வேண்டும் என வைத்த கோரிக்கை மீது அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மீனவர்கள் குற்றம் சாட்டினர். ஒடிஷாவில் உள்ள சில்கா ஏரிக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய உப்புநீர் ஏரியாக திகழ்கிறது பழவேற்காடு. திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த ஏரியை நம்பி சுமார் 60 மீனவ கிராமங்கள் வாழ்கின்றன. ஏரியும் கடலும் இணையும் முகத்துவார பகுதி ஒவ்வொரு ஆண்டும் தூர்ந்து விடுவதால் கடல்வாழ் உயிரினங்கள் ஏரிக்குள் நுழைய முடியாத நிலை ஏற்படுகிறது. இதனால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் விரிந்துள்ள பழவேற்காடு ஏரியை நம்பி வாழும் மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த பழவேற்காடு ஏரி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய உப்புநீர் ஏரியா இருக்குது. இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,367 ஹெக்டேர் பரப்பளவு உள்ள ஏரியா இருக்குது. அந்த ஏரி குறைஞ்சதாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஆண்டு வருஷமாக தூர் வராமல் இருக்குது. இதனால் இங்கே இருக்க 50க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களோட தொழில் வளம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த தண்ணி கடல் தண்ணி ஆற்றுல ஏறி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் அந்த தொழில் வளமே எங்களுக்கு பெருகும். அப்போ தான் எங்களுக்கு தொழில் நிரந்தரமாக கிடைக்கும். இந்த சில ஆண்டுகளாக இந்த முகத்துவாரம் சீராக ஓடாத காரணத்தினால எங்களுக்கு தொழில் வளமே இல்லாத போச்சு. ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை காலத்தின் போது பழவேற்காடு ஏரியில் அதிக அளவில் மழை நீர் தேங்கும். அந்த காலகட்டத்தில் ஏரியின் முகத்துவாரம் தூர்ந்து விடுகிறது. மழைக்காலம் முடிந்த பின்னர் ஏரியில் உள்ள நீரின் அளவு குறைந்து விடுவதால் அதன் பின்னர் முகத்துவார பகுதி வழியாக கடல்வாழ் உயிரினங்கள் ஏரிக்குள் செல்ல முடியாத நிலை உருவாகிவிடுகிறது. முகத்துவாரம் ஓடணும்னு சொன்னா இந்த பருவமழை காலம் தான். இந்த வெதர் சீசன்ல கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதங்கள் தான் எங்களுக்கு தொழிலே. இந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த முகத்துவாரம் ஓடினாதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுமே ஓரளவு சுபிட்சமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஒரு 100 ரூபாய் இன்னைக்கு சம்பாதிக்கிறேன்னு சொன்னா இந்த 3 மாதத்துல நாங்க 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா மீதம் இருக்கிற 9 மாதத்துல அந்த 100 ரூபாய் வச்சு தான் நாங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கணும். அந்த நிலைமையில் தான் இருக்கிறோம். பருவமழை காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே முகத்துவார பகுதியை தூர்வார வேண்டும் என அரசிடம் இங்குள்ள மீனவ கிராம பிரதிநிதிகள் பல ஆண்டுகளாக முறையிட்டு வருகின்றனர். விரைவில் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்ற பதில் மட்டுமே மீனவர்களுக்கு அரசு தரப்பிலிருந்து கிடைக்கிறது. இதனால் வேறு வழியின்றி முகத்துவார பகுதியை ஒட்டியுள்ள 7 கிராம மக்களே ஒவ்வொரு ஆண்டும் முகத்துவார பகுதியை சொந்த செலவில் தூர்வாரி சீரமைக்கின்றனர். தொடர்ந்து வருடம் இந்த மக்கள், இந்த கிராம மக்கள்லாம் இங்கே இருக்கின்ற 7 ஊர் கிராம மக்கள் சேர்ந்து இதை தொடர்ந்து பாரம்பரியமாக இதை வெட்டி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இதற்கான ஒரு நிரந்தர தீர்வை அரசாங்கம் செய்து கொடுத்தால் இவருடைய வாழ்வாதாரம் நல்ல முறையில் வளர்ச்சி அடையும். அதோடு சேர்ந்து இந்த இயற்கை வளமும் பெரிய அளவில் வளரும். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு கேட்டபோது பழவேற்காடு ஏரியின் முகத்துவார பகுதியை நிரந்தரமாக சீரமைக்க 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதற்கான ஆய்வுப் பணிகள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமே தொடங்கிய நிலையில் தூண்டில் வளைவு அமைப்பது குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் எழில்.